கப்பி ப்ரீடு பண்ணுறதுக்கு நமக்கு 2 2 வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம். ஒண்ணு நம்ம ப்ரீடிங் கேஜ் வைக்கலாம். இல்லைனா இந்த மணிக்கு நம்ம ஃபோக் ஸ்டைல் வாட்டர் பிளான்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கப்பி ப்ரீடு பண்ண போகிறோம். கப்பி ப்ரீடு பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா முக்கியமாக தேவை நமக்கு வாட்டர் பிளான்ட் தான். அதுவும் இந்த ஃபோக் ஸ்டைல் தான் கப்பி ப்ரீடு பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு வாட்டர் பிளான்ட்னு சொல்லுவேன். நிறைய மீன்குட்டிகள் வந்து நமக்கு கிடைக்கும். சிலர்லாம் இந்த மாதிரி ஃபோக் ஸ்டைல்லாம் நீங்கள் வாங்குறீங்க, ஆனால் ஃபாஸ்ட்டு க்ரோத்தே ஆகாது. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அதை கரெக்டான ஒரு முறையில் நீங்கள் வளர்க்குறது இல்லை. அதனால தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத்து கிடைக்காம போகிறதுக்கு காரணமே அதான். ஏன்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்டைல் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா, அதிகமாக வெயில் படுற இடத்துல நீங்கள் இதை வைக்காதீங்க. இந்த செடியை வளர்க்காதீங்க. அதே மாதிரிக்க வெளிச்சமே இல்லாத இடத்துலையும் இந்த செடியை வளர்க்காதீங்க. கொஞ்சமாக வெளிச்சம் வந்துட்டு இதில் படணும். அதாவது வெயில் படாத ஒரு இடமாவும் இருக்கணும். அதே மாதிரிக்க இது வந்து வெளிச்சம் உள்ள இடமாவும் இருக்கணும். அந்த மாதிரிக்க இடத்துல நீங்கள் இந்த செடியை வளர்த்து பாருங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். நல்ல க்ரோத்தா இருக்கும் இந்த செடி வந்துட்டு. இப்போ நான் கப்பி ப்ரீட் பண்ண போகிறேன். அதனால தான் நான் இப்போ இந்த ஃபோக் ஸ்டைல் கல்ச்சரை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா இது கரெக்டாக 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வாட்டர் சேஞ்சு பண்ண வேண்டிய நேரமும் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோக் ஸ்டைலை வச்சு நான் கப்பி ப்ரீட் பண்ண போகிறேன். நான் அந்த தண்ணியெலாம் பிரித்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃபோக் ஸ்டைலை வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணலாம். இந்த தண்ணி வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே பிரித்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன ஒரு பீஸ் தான் நான் போட்டேன். ஃபோக் ஸ்டைல் வந்து ஒரு சின்ன ஒரு பீஸாக போட்டேன் நான். இது ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதாவது இந்த டப்பா ஃபுல்லாக ஆயிடுச்சு, நிறைஞ்சிருச்சு. அதே மாதிரிக்கு இதுக்கு தண்ணியும் சேஞ்சு பண்ண வேண்டிய நேரமும் ஆயிடுச்சு. அதனால நம்ம இதில் உள்ள ஃபோக் ஸ்டைல் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா, ஒரே ஒரு சின்ன ஒரு பீஸு மட்டும் தான் நான் போட்டேன் நான் ஃபோக் ஸ்டைலும். ஆனால் அது ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு கைவிட்டு எடுக்க முடியாது. இதை கவுத்துறோம்னா இதில் உள்ள எல்லா ஃபோக் ஸ்டைலும் வெளியில் வந்துடும். ஆனால் நம்ம கைவிட்டு இதை எடுக்க முடியாது. ஆனால் என்னுடைய மகக்கிட்ட சொல்லி நான் எடுத்து நான் காமிக்கிறேன். அவன் கை உள்ளே விட்டு பார்த்தா. அவனால் எடுக்க முடியலன்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னேன். ஏன்னா அவள் கை நல்லா ஈஸியாக உள்ளே போகும். இங்கே பார்த்தீங்களா, நல்ல க்ரோத் ஆகிருக்கு. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அதாவது இந்த பாத்திரம் முழுக்க நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு ஃபோக் ஸ்டைல் வந்துட்டு. அதான் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா, இது அதிகமாக வெயில் படாத இடத்துல நீங்கள் இதை வச்சு பாருங்கள். ஆனால் வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் இல்லாத இடத்துல வச்சிடாதீங்க. அந்த மணிக்கு நீங்கள் ஒரு இடத்துல வச்சு பாருங்கள். செடி எப்படி வளருது மட்டும் பாருங்கள். நல்லா காடு மணிக்க வளரும் இந்த செடி வந்துட்டு. இதுக்கு நீங்கள் மண்ணில் வந்துட்டு உள்ளே குழி தோண்டி வைக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் சும்மா இந்த தண்ணியில் இப்படி போட்டாலே போதும். இது நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். அதே மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு நீங்கள் பிளான்ட்டை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா, மீன்கள் இல்லாத டேங்கில் நீங்கள் போடுங்க. ஏன்னா இது மீன்கள் இருந்துச்சுன்னா அந்த செடியை கடிச்சிட்டு இது க்ரோத் ஆகாது. இது நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வளர்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நல்லா க்ரோத் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து நீங்கள் மீனுக்கு போடுறது தான் சிறந்தது நான் சொல்லுவேன். இப்போ நான் பழைய தண்ணி, இது ஓல்டு வாட்டர் தான். நான் அந்த மீனுக்கு நான் தண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நான் வேஸ்ட்டு பண்ண விரும்பலை. இதில் தான் நான் ஃபோக் ஸ்டைல் வந்துட்டு கல்ச்சர் பண்ண போகிறேன். இதில் உள்ள தண்ணியை எடுத்து நம்ம ஃபோக் ஸ்டைல் நம்ம கல்ச்சர் பண்ணோம்ல, அந்த பாத்திரத்தில் இந்த தண்ணியை ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனீங்கன்னா, ஓல்டு வாட்டர் அதே மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு மீன்கள் வாழ்ந்த அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் நம்ம ஃபோக் ஸ்டைல் கல்ச்சர் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 மாதத்துல இந்த பாத்திரம் முழுக்க நல்லா ஃபுல்லாக ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பீஸு மட்டும் தான் நான் போடுவேன் எப்போயுமே நான் கல்ச்சர் பண்ணும்போது. அது அப்படியே இந்த பாத்திரம் முழுக்க நல்லா ஃபுல்லாக ஆயிரும். நல்லா ஃபுல்லாக படர்ந்து அப்படியே வளர்ந்துடும். ஒரே ஒரு மாதம்தான், 28 நாள் தான். 28 நாளில் இது ஃபுல்லாக ஆயிரும்.
ஏன்னா 28 நாளுக்கு மேல நம்ம வளர்க்க முடியாது. ஏன்னா, அந்த தண்ணி இதாகி போயிரும். ஏன்னா, அந்த தண்ணிய வந்துட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். மாசத்துக்கு ஒரு தடவ வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். இல்லன்னா, அந்த செடியில குரோத்தே இல்லாம ஆகி போயிரும். அதனால கரெக்ட்டா ஒரு 28 நாள் தான். 28 நாள்ல இத வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அந்த 28 நாள்ல இந்த இந்த டப்பா முழுக்க அப்படியே நல்லா ஃபுல்லா ஆயிரும். ஃபாக்ஸ்டைல் வந்து நல்லா ஃபுல்லா ஆயிரும். இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில டெக்ஸ்டோ கப்பி போட்டு வச்சிருக்கேன் ப்ரோ இதில. இங்க பார்த்தீங்களா? நான் இந்த இடத்துல தான் நான் அந்த இந்த டப்பாவ நான் வச்சிருக்கேன். இந்த இடத்துல அதிக வெயில் படாது. ஆனா நல்லா வெளிச்சமாவும் இருக்கும். இந்த மாணிக்கு ஒரு இடத்த நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க வையுங்க. டைரக்ட்டா வெயில் விழுகிற மாணிக்க இடத்துல வைக்காதீங்க. வச்சீங்கன்னா, அ நீங்க உங்களுடைய வாட்டர் பிளான்ட் வந்துட்டு குரோத்தே இல்லாமலே தான் இருக்கும். அத மட்டும் நீங்க நல்லா கவனிச்சாலே போதும். இப்ப நம்ம கப்பி ப்ரீட் பண்றதுக்கு போலாம். கப்பி ப்ரீட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு சில்லி மொசைக் பிக் இயர் இத தான் நான் எடுத்திருக்கேன் நானு. இது எப்படியும் ஒரு 7 ஜோடி இருக்கும் இதுல. இப்ப நான் ப்ரீடிங் கேஜ்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ப்ரீடிங் கேஜ் இல்ல. நம்ம ஃபோக் ஸ்டைல்லாம் போட்டு நம்ம நல்லா செட் பண்ணி வச்சுட்டோம். இப்ப நம்ம இந்த மீன்கள அதில போட்டாலே போதும். போடுறதுக்கு முன்னாடி நம்ம டெம்பரேச்சர் வந்துட்டு செட் பண்ணணும். ஏன்னா, இத நம்ம வேற ஒரு டேங்க்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால டெம்பரேச்சர் வந்துட்டு செட் பண்ணிட்டு, இந்த நம்ம ப்ரீடிங் கேஜ் மாரிக்கு நம்ம ஃபோக் ஸ்டைல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதில வச்சிரலாம். இந்த மாணிக்கு நீங்க ஒரு நேச்சுரலான ஒரு ப்ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு குட்டிகள் வந்துட்டு நெறையா கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமான குட்டிகள் வந்து கிடைக்கும். அதே மாணிக்க இதில வந்துட்டு நீங்க வந்துட்டு மோட்டர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, இதில நெறைய நம்ம வாட்டர் பிளான்ட் வந்து போட்டு வச்சிருக்கிறனால, இதுக்கு தேவையான ஆக்ஸிஜன்லாம் இந்த மீன்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இப்ப நம்ம வாட்டர் டெம்பரேச்சர் செட் பண்றதுக்காண்டி வச்சிருக்கோம். ஒரு 10 மினிட் ஆகட்டு. இந்த டேங்க் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதில வந்துட்டு பிளாட்டினம் ரெட் இருக்கு. இதில. நீங்க இதில கவனிச்சா தெரியும். இங்க பார்த்தீங்களா? உள்ள இருக்கு இதில. இப்ப கரெக்ட்டா சொல்லப்போனா 10 மினிட் ஆயிருக்கும். இப்ப நம்ம மீன எடுத்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ப்ரீடிங் கேஜ்ல விட்டுறலாம். அதாவது ஃபோக் ஸ்டைல்ல நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதில அப்படியே ஊத்திறலாம். இத காட்டிலும் பெஸ்ட்டான ஒரு ப்ரீடிங் கேஜ் நமக்கு வேற ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நேச்சுரலான ஒரு கப்பி ப்ரீடிங். இந்த மாணிக்கு நீங்க ப்ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நெறைய மீன் குட்டிகள் வந்துட்டு கிடைக்கும். அத உறுதியா சொல்லுவேன். ஏன்னா, மேக்ஸிமம் நான் வந்துட்டு ப்ரீடிங் கேஜ் வந்துட்டு அவ்வளவா நான் யூஸ் பண்றதில்ல. இந்த மாணிக்கு நான் நேச்சுரல் ப்ரீடிங் தான் நான் பண்றது. ஃபுல்லு வாட்டர் பிளான்ட் தான். இந்த மாணிக்கு நெறைய வாட்டர் பிளான்ட் இருக்கு. அத வச்சு தான் நான் ப்ரீட் பண்றது. நீங்க ஒரு தடவ இந்த மாணிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே. பாய்.